ஓம். வணக்கம். திருமந்திரம் முதல் தந்திரம்ல இருக்க பாடல்களை எளிய விளக்கத்தோட பதிவு செய்துகிட்டு இருக்கோம். அந்த வகையில கடவுள் வாழ்த்து, வேத சிறப்பு, ஆகம சிறப்பு, குரு பாரம்பரியம், திருமூலர் வரலாறு, அவையடக்கம், திருமந்திர தொகை சிறப்பு, குருமட வரலாறு வரைக்குமான பதிவுகளை பதிவு செய்திருக்கோம். இந்த பதிவுகள் அனைத்துமே பிளேலிஸ்ட்ல இருக்கு. பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த பதிவுல நாம திருமூர்த்திகள் பகுதியில இருக்க பாடல்களை பார்க்க போறோம். திருமந்திரம் கேட்கறதுல ஆர்வம் இருக்கிறவங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. திருமந்திரம். தளர்விலன் சங்கரன். அளவில் இளமையும் அந்தமும் ஈரும் அளவியல் காலமும் நாளும் உணரில் தளர்விலன் சங்கரன் தன் அடியார் சொல் அளவில் பெருமை அரியர் காமே. விளக்கம். சிவபெருமானால் படைக்கப்பட்ட இந்த உலகம் எப்போதும் இளமையானது, அழகுள்ளது, ஒரு எல்லைக்குள் இருக்கிறது. இந்த உலகின் மொத்த காலத்தை கணக்கிட முடியாதது. இதையெல்லாம் உணர்ந்தால் அந்த சங்கரன் சோர்வே இல்லாதவன் என்பது புரியும். அடியார்கள் சொல்லளவில் பிரம்மனையும் திருமாலையும் சேர்த்தே புகழ்கிறார்கள். ஆனால் எல்லா பெருமையும் சிவபெருமானையே சேர வேண்டும். மூவரும் ஒருவரே. ஆதி பிரானும் அணிமணி வண்ணனும் ஆதி கமலத்து அலர்மிசையானும் சோதிக்கில் மூன்றும் தொடர்ச்சியில் ஒன்றெனார் பேதித்து உலகம் பிணங்குகின்றார்களே. விளக்கம். ஆதி பிரானான சிவன், அழகிய மணிவண்ணனாகிய திருமால், தாமரை மலரில் எழுந்தருளும் பிரம்மன், இவர்கள் மூவரும் அழித்தல், காத்தல், படைத்தல் ஆகிய தமது தொழில்களினால் வேறுபட்டு தோன்றுகிறார்கள். ஆனால் ஆராய்ந்து பார்த்தால் இந்த மூவரும் ஒருவரே என்பது புரியும். இந்த உலகத்தார் உண்மை புரியாமல் இவர்கள் வெவ்வேறானவர்கள் என்று நினைத்து தமக்குள் பிணங்கி நிற்கிறார்களே. தூசு பிடித்தவர் தூர் அறிந்தார்களே. ஈசன் இருக்கும் இருவினைக்கு அப்புறம் பீசம் உலகில் பெருந்தெய்வம் ஆனது. நீசர் அது இது என்பார் நினைப்பிலார். தூசு பிடித்தவர் தூர் அறிந்தார்களே. விளக்கம். ஈசன் நல்வினை தீவினை ஆகிய இரு வினைகளுக்கு அப்பாற்பட்டவன். தாமரை மொக்கு போன்ற அந்த சிவபெருமான் உலகின் பெரும் தெய்வமாவான். தெய்வ நினைப்பில்லாத நீசர்கள் அது இது என்று பிதற்றுவார்கள். மன தூய்மை உடையவர்கள் இறைவனின் வேரை அறிந்தார்களே. சங்கரன் என்றால் சுகம் தருபவன். சிவன் முதல் மூவரோடு ஐவர் சிறந்த அவை முதல் ஆறிரண்டு ஒன்றோடு ஒன்றாகும். அவை முதல் விந்துவும் நாதமும் ஓங்க சவை முதற் சங்கரன் தன் பெயர் தானே. விளக்கம். சிவன், சதாசிவன், மகேசுரன் என மூன்று பேராகச் சொன்னாலும் சதாசிவன், மகேசுரன், ருத்திரன், திருமால், பிரம்மன் என்று ஐந்து பேராகச் சொன்னாலும் எல்லாம் ஒருவரே. சங்கரன் என்னும் ஒரே கடவுள்தான் மூன்றாகவும் ஐந்தாகவும் வகுத்து சொல்லப்பட்டு திருச்சிற்றம்பலம் சபையில் விளங்குகிறான். சிவன், சக்தி, நாதம், விந்து, சதாசிவன், மகேசுரன், ருத்திரன், மால், அயன் என சிவனது நிலைகளை 9 சொல்வதும் உண்டு. சிவனின் உறவினர். பயன் அறிந்து அவ்வழி எண்ணும் அளவில் அயனொடு மால் நமக்கு அந்நியம் இல்லை. நயனங்கள் மூன்றுடை நந்தி தமராம் வயனம் பெறுவீர் அவ்வானவராலே. விளக்கம். பக்தர்கள் அடையும் பயனை எண்ணி பார்க்கும்போது பிரம்மனும் திருமாலும் சிவபெருமானுக்கு வேறானவர்கள் இல்லை. அவர்கள் 3 கண்களை உடைய சிவபெருமானுக்கு உறவினர்களே ஆவர். அதனால் அவர்களையும் வணங்கி நாம் பயன் பெறலாம். சிவம் கிரியேஷன் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.